நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். ஆண்டவர் நம்முடைய நிலைமையை நல்லா அறிந்திருக்கிறார். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் போதும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் இந்த காரியத்தை சொல்லும்போது சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறுத்து பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய நிலைமை நல்லா தெரியும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு மன திருப்தியின் சாட்டிஸ்ஃபைட் லைஃப் என்னவென்று சொன்னால், நாங்கள்லாம் எங்கே போகிறோம்? ஏஜி சபைக்கு போகிறோம். ஏஜி சபையில் உள்ள பாஸ்டர்மா எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. அது மாறிச்சு, குடியின் தன்மை மாறிச்சு, என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிச்சு, என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு, ஃபீஸுக்கு ஆச்சரியமான காரியம் கிடச்சிச்சு. நான் யார் தெரியுமா? ஊழியனா விசுவாசியாக இருக்கிறப்பனே திரவிய சம்பனன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பரிசுத்த ஆவியான முதலாவது செய்கிற காரியம், நம்மளையே நம்ம நிறுத்து பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ளே இருக்கிற மனசு என்னன்னா, திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, சபையோடு வந்து சேர்ந்து கொண்டுட்டேன், எனக்கு எந்த விதமான காரியங்கள் நடக்காது, எங்கள் வீட்டில் பில்லிசூனியத்தின் காரியங்களோ மந்திரமோ எதுவுமே மேற்கொள்ள முடியாது, நான் சபைக்குள்ளே இருக்கிறேன். ஆண்டவரே சொல்லியிருக்கிறேன், நான் சபையை கட்டுவேன், சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அதனால் ஒன்று என்னை அஃபெக்ட் பண்ணாது, நான் ஆண்டவருடைய சபைக்குள்ளே இருக்கேன். ஆண்டவர் பார்க்குறாரு, ஆனால் இப்படி நீ உன்னையே குறித்து திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிறான். உன் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீ யார்? நிர்பாக்கியம் உள்ளவன்.